ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டு பாவாடை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது பெட்டிக்கோட் டைப்பில் தைக்கிறது. இப்போ இதில் முதல்ல நம்ம பாடியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். பாடியோட உயரம் 8.5 இன்ச் இருக்குது. தையலுக்கும் சேர்த்து 9.5 இன்ச் எடுத்துக்கிறோம். அடுத்து பாடியோட சுற்றளவை அக்குள் பகுதியில் இந்த அக்குளில் இருந்து அந்த அக்குள் வரைக்கும் நல்லா கொஞ்சம் இழுத்து வச்சு அளந்துக்கங்க. 11 இன்ச் இருக்குது. 2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கலாம். 13 இன்ச்சு. இப்போ இதில் உயரமும் சுற்றளவும் நம்ம அளந்துட்டோம். இதை வந்து கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கிளாத் வந்து 2ஆக மடித்து வச்சாப்பில் இருக்குது. இதில் உயரத்தை மட்டும் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உயரம் 9.5 இன்ச் இருக்குது. இந்த 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணிகிட்டே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 வயசு பிள்ளைக்கு போடுற மாதிரியான அளவு. 2 வயசு குழந்தைக்கான அளவு, பாடி உயரம், சுற்றளவு அதை தான் அளந்துருக்கோம். ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை எப்படி மடிக்கிறதுங்கிறத சொல்கிறேன். இந்த ஓப்பன் பக்கமாக இருக்கிறது கரபாகம் இருக்குல்ல, கரபாகத்தில் 1 இன்ச் அளவில் மடித்து வச்சுக்கோங்க. இது வந்து பின்னாடி கொக்கி இது பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ 4ஆக நம்ம மடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து மடிப்பு பாகமும் பேக்குக்கு வந்து கரபாகமும் இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கிறேன். நம்ம சுற்றளவை வந்து 13 இன்ச்சு ஏற்கனவே அளந்தோம். 13 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாத்தை 4ஆக மடிச்சிட்டோம். 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 6.5 இன்ச்சு வருது. இப்போ இந்த 6.5 இன்ச்சு நம்ம வந்து சுற்றளவாக எடுத்துக்கலாம். ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதில் கழுத்து சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கிறதுனால 1.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சாலே சரியாக இருக்கும். ஷோல்டர் வந்து இதில் 1 இன்ச்சு இருக்குது. இந்த 2 பக்கமுமே நம்ம மடித்து தைக்கிறதுனால 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கலாம். 2 இன்ச்சு ஷோல்டர் வச்சோன்னா சரியாக இருக்கும். அக்குள் பகுதி வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. அதிலிருந்து அக்கள் எப்படி வளைவாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ கழுத்து முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ஒரே அளவாக தான் இருக்கும். 4 இன்ச்சு இருக்குது. கழுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கழுத்து பகுதியில் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்பதரை இன்ச் இருக்குது. 2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தோன்னா 11.5 வரும். இதில் நம்ம 12 இன்ச்சு எடுக்கணும். முன்னாடி டாட்டு பிடிக்கிறதுனால அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சு எடுக்கிறோம். அதையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த 12 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு வரும்.
அந்த 6 இன்ச்சை வந்து இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அக்குள் பகுதியிலேருந்து இந்த இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். பாடிக்கான அளவு அவ்வளோதான். இதை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு மடிப்பு பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருந்தோம். இது ஒரே பீஸாக வரணும். பின் பக்கம் வந்து 2 பீஸாக வரும். நம்ம கொக்கி வைக்கிறதுக்காக மடித்து விட்டதையும் சேர்த்து வெட்டி எடுத்துருக்குறோம். இது வந்து பின்பக்கத்துக்கு. இப்போ பாடி வந்து வெட்டி முடிச்சிட்டோம். பாவடையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். சுற்றளவு எவ்வளோ இருக்குங்கிறத இதில் அளந்து பார்த்தோன்னா 29 இன்ச்சு இருக்குது. தையலுக்காக சேர்த்து 30 இன்ச்சு, அப்போது 60 இன்ச்சு வரும். இது வந்து ஒன் சைடு தான் நம்ம பார்த்துருக்குறோம். சுற்றளவு 60 இன்ச்சு சுற்றளவு வேணும். நம்ம இந்த பாவடை வந்து சாரியிலேருந்து கட் பண்ணி தான் தைக்கிறோம். சாரியிலேருந்து கட் பண்ணி 60 இன்ச்சு சுற்றளவு வச்சு வெட்டியாச்சு. இப்போ டபுளாக மடித்து வச்சுருக்கிறேன். 30 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து தைக்கும் போது நான் உங்களுக்கு எப்படி அந்த உயரத்தை குறைக்கிறதுங்கிறத சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.